ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 31 கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். மிக அருமையான வேத வசனம். இந்த சங்கீதத்தில் கூட தாவீதுக்கு அவருடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் அவரை மேற்கொள்ளும்படியாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில் அநேக துன்பங்களின் சத்துருக்களின் போராட்டங்கள் மத்தியில் இந்த வார்த்தை தாவீது சொல்லியிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு வேளை சத்துருவின் போராட்டங்கள், பிரச்சனைகள், சத்துருவினால் வருகிற எல்லா தொல்லைகளிலுமிருந்து தேவன் உங்களை கை தூக்கி எடுக்கும்போது மெய்யாகவே தாவீதை போல நாம் போற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் சத்துருக்களை தேவன் அழித்து உங்களை கை தூக்கி எடுத்தபடினால் என்று தாவீது சொல்லியிருக்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் தேவன் மேற்கொண்டு அநேக வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருப்பதினால் நீங்களும் கர்த்தரை போற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை போற்றும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களின் கையில் நின்றும் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். சத்துருக்கள் கைக்கு மேற்கொண்டு சத்துருக்களை நாம் மேற்கொள்ளும்படியாக, வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளிலும் தேவன் வெற்றியை நமக்கு கொடுப்பதினால் நீங்கள் அவரை போற்றி துதிக்க வேண்டும். போற்றி துதிப்பது மிக அவசியம். கர்த்தரை போற்றும்போது தான் நம்முடைய எல்லைகளில் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் தேவன் முறியடிக்கிறவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான் அநேக நேரங்களில் சத்துருவின் போராட்டங்கள் மேற்கொள்வதற்கு தேவன் அவருக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அவர் அநேக வெற்றிகளை கண்டிருக்கிறார். அதனால் கர்த்தரை துதித்து போற்றி அவர் ஒவ்வொரு நாளிலும் வெற்றி காண்பிருக்கிறார். துதிப்பதில் நாம் அதிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். துதிக்கும் போதுதான் நமக்கு தேவன் வெற்றியை கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அநேகர் இடறி விழுகிறார்கள். சத்துருவை மேற்கொள்ளாதபடிக்கு அநேகர் தோல்வி அடைகிறார்கள். அநேக காரியங்களை அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவின் போராட்டங்களை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக, உங்களுக்கு கை தூக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்து கலங்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்துருக்களையும் நீங்கள் மேற்கொள்ளும்படி நீங்கள் அவரை போற்றி துதியுங்கள். அவரை துதித்து அவரை ஒவ்வொரு நாளும் போற்றும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களின் தேவன் முறியடித்து நமக்கு வெற்றியை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களை சத்துருவின் போராட்டங்கள் அமிழ்ந்து போகாதபடி தாவீதை அன்று கை தூக்கி எடுத்தது போல உங்களையும் தேவன் இந்த புதிய நாளில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருவின் போராட்டங்கள் இருக்குமானால் தேவன் உங்களையும் கை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு கை கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் மறந்து போகாதபடிக்கு நாம் அவரை எப்போதும் போற்றி துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது அன்று செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களிலும் தேவன் நமக்கு உதவி செய்தபடியினால நீங்கள் அவரை போற்றி துதியுங்கள். அவரை ஒவ்வொரு நாளும் துதித்து பல வெற்றிகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு பிடிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் தாவீதுடைய வாழ்க்கையில் சத்துருவின் போராட்டங்கள் வந்தபோது நீர் தாவீதை கை தூக்கி எடுத்தபடினால் அவரை நான் உம்மை போற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் வருகிற எல்லா சத்துருக்களின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் சத்துரு எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற எல்லா நிந்தனைகள் போராட்டங்கள் மத்தியில் எங்களை கை தூக்கி எடுத்தபடினால நாங்களும் உம்மை போற்றி துதிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில் சத்துருவின் போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் நீர் கை தூக்கி எடுக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவர்களையும் நீர் எடுத்து அவர்களும் உம்மை போற்றி துதிக்க நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.